கும்பாரி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போம். அப்பா அம்மா இல்லாத விஜய் விஸ்வா மற்றும் நலீப் ஜியா சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்துட்டு ஒன்னா இருக்காங்க. ஒரு நாள் 4 ரவுடிங்க ஒரு பெண்ணை துரத்துறத பார்த்த விஜய் விஸ்வா அவளை காப்பாத்த போய் அது பிராங்க்னு தெரிஞ்சு சேனல்ல மக்கள் பார்க்கணும்னு இப்படி ஏமாத்தலாம்னு அதை நடத்தின மகானாவுக்கு ஒரு அற விட மகானாவுக்கு அவன் தைரியமும் குணமும் பிடிச்சு போக அவனை காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே கல்யாணம் பண்ணிக்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நிற்கும் போதுதான் மகானாவுக்கு 21 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 7 நாள் இருக்கிறது தெரிய வருது. இந்த விவகாரம் மகானாவோட அண்ணன் ஜான் விஜய்க்கு தெரிய வர அவர் விஜய் விஸ்வாவை மிரட்டுறாரு. நண்பனை மிரட்டுற ஜான் விஜய் எதிர்த்து நலீப் ஜியா விஜய் விஸ்வா மகானாவுக்கு எப்படியும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சவால் விடுறான். அதுபடி நண்பனோட திருமண ஏற்பாடுகளை நலீப் ஜியா கவனிக்க மறுபக்கம் தங்கையை எப்படியாவது மீட்கணுன்ற முயற்சியில ஜான் விஜய் ஈடுபடுறாரு. இதுக்கு நடுவுல நலீப் ஜியா திடீர்னு காணாம போயிடுறான். அவனை ஜான் விஜய் தான் கொலை செய்திருப்பான்னு விஜய் விஸ்வா கோர்ட்டுக்கு போறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் படத்தோட மீதி கதை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நண்பன் கும்பாரின்னு சொல்ற பழக்கமா டைட்டில் இருக்கிற இந்த வித்தியாசம் கதையில ஒரு துளி கூட இல்ல. காதல் மற்றும் நட்புன்னு கதை ஏதோ நகர்ந்தாலும் எந்த வரைமுறையிலும் இவங்க எடுத்த விதத்தை சேர்க்க முடியாது. இதுவும் ஒரு அனுபவம் தான் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம்.